ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஏற்கனவே நான் வத்தல் புளியிற இந்த மாவு கிளற வீடியோ நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இன்றைக்கி வத்தல் புளியிற வீடியோ தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம சேனலில் டைரெக்டாக வந்துட்டு நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சேனல் என் கிச்சன் ஃபுட் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே உள்ள பெல் பட்டன் அமுக்குனீங்கன்னா நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காமிக்கி நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்துட்டு மார்னிங் வந்துட்டு 4:30க்கு எழுந்திரிச்சு நாங்கள் இந்த மாதிரி வத்தல் புளியை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஏன்னா வெயில் ரொம்ப ஸ்டார்ட் ஆகிரும். 6 o'clock 7 o'clockே நல்லா வெயில் போட ஆரம்பிச்சிருது. ஸோ அதுக்கு முன்னாடி வத்தல் புளிஞ்சாதான் அப்படின்னு சொல்லிட்டு வெயிலில் இருக்க முடியாதுங்கிறதுக்காக 2 சேலையை எடுத்து நல்லா நனைச்சிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு நாங்கள் இந்த மாதிரி வத்தல் புளிய ஆரம்பித்தாச்சு. பார்த்திங்கன்னா ஒரு சட்டியில் முக்கால்வாசி புளிஞ்சாச்சு. இன்னும் ஒரு சட்டி வந்துட்டு அப்படியே இருக்குது புளியாமல். ஸோ இதையும் வந்துட்டு புளிஞ்சு எல்லாமே எடுக்கணும். நாங்கள் இப்போவே மணி வந்து பார்த்திங்கன்னா 6 o'clock ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி புளிஞ்சாச்சு. ஒரு சேலை ஃபுல்லாக புளிஞ்சிட்டு இன்னொன்று பாதி தான் இருக்குது. இந்த மாதிரி சம்மர் சீசனில் வந்துட்டு நமக்கு வத்தல் தேவையான அளவு புளிஞ்சு வச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா நமக்கு ஏதாவது எமர்ஜென்சி ஒரு ரச சாதமோ ஒரு சாம்பார் சாதமோ வச்சுட்டு காய் எதுவும் செய்யலைனாலும் இந்த வத்தல் வறுத்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். சும்மாவே வறுத்து வச்சாலும் எங்கள் வீட்டில் பசங்கள்லாம் காலி பண்ணிடுவாங்க. ஸோ எங்கள் வீட்டில் உள்ள எல்லாருக்குமே இந்த வத்தல் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் இந்த தடவை வந்துட்டு நாங்கள் வத்தல் இந்த ஒரு வருஷத்துக்கு தேவையான அளவு வத்தல் வந்துட்டு நாங்கள் புளிஞ்சு போட்டு வச்சுக்குவோம். இதுதான் எங்கள் ஊர். காலையில் பாருங்கள் எவ்வளோ ஒரு அமைதியாக அழகாக இருக்குது. பார்க்கவே அவ்வளோ ஒரு ரம்மியமாக இருக்குது. காலையிலே வந்துட்டு மாடியிலே நல்லா சிறுன்னு காற்று வேறு, அதனால் சூப்பராக இருந்தது. நல்லா அந்த நேரத்தில் வந்துட்டு எங்களுக்கு வெயில் தெரியலை. ஜில்லுன்னு காற்றுக்கும் அதுக்கும் நல்லா வந்துட்டு வத்தல் புளிஞ்சாச்சு. இது பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டு பேக் சைடு வந்து இந்த வேப்ப மரம் இருக்குது. அதில் எவ்வளோ வேப்ப முத்துக்கள் கொட்டைகள் இருக்குது பாருங்கள். ஸோ இதோட காற்று இதுக்கு வந்து பின்னாடி பப்பாளி மரம் வச்சுருக்கோம். அது இன்னும் காய்க்கலை. எங்கள் வீட்டை சுற்றி நிறைய வேப்ப மரங்கள் தான் வந்துட்டு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இது பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டுக்கு ஃப்ரண்ட்டில் உள்ள சைடு தோட்டம். வாழை தென்னை அடி வச்சுட்டு கீழே வந்து பார்க்குறதுக்கு மேலே இருந்து கீழே பார்க்க நல்லா அழகாக இருந்தது. இதுதான் எங்கள் ஊர். காலையில் ஊரை பார்க்கும்போது ரொம்ப அமைதியாக இருக்குது. அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா தென்னை மரத்தில் பறவைகள் எல்லாம் காலையில் 6 மணிக்கு ஒரே கீச்சுன்னு ஒரே சவுண்டு. அது கேட்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. மார்னிங்னாவே சுத்தமான காற்று, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெயில் இல்லாத அந்த இதமான ஒரு சூப்பரான கிளைமேட் இருக்கும். இதுதான் ஃப்ரெண்டு. இப்போ தான் எங்கள் அத்தை எந்திரிச்சு வெளில வர்றாங்க. வாசத்தளிக்கிறாங்க. அவங்க 6 மணிங்கிறதுனால எந்திரிச்சு வந்து வாசத்தளிக்கிறாங்க. இங்கெல்லாம் வந்துட்டு 5:30 6 மணிக்கெல்லாம் வந்துட்டு நல்லா விடிஞ்சிறதுனால வாசத்தளித்து கோலம் போட்டுருவாங்க. அதுவும் எங்கள் அத்தை கீழே வந்துட்டு பாருங்கள் வாசத்தளிச்சிட்டு இருக்காங்க. பார்த்தாவே உங்களுக்கு தெரியும். நான் இங்கேருந்து கூப்பிட்டனோட அவங்க மேலே பார்த்துட்டு கை காமிச்சாங்க. ஸோ நீ முடிஞ்ச அளவு பண்ணிட்டு நான் வந்து வாசத்தளிச்சிட்டு வர்றேன் அப்படிங்கிற அளவு சொன்னாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா இளையராஜா பாட்டு போட்டு அதையும் கேட்டுக்கிட்டு இந்த வத்தல் புளியும்போது வேலை பார்க்குற ஒரு கஷ்டமும் எங்களுக்கு வந்துட்டு தெரியலை. சீக்கிரமாக புளிஞ்சாச்சு. பாருங்கள் காலையில் நல்லா நம்மளுக்கு பார்த்திங்கன்னா வத்தல் புளிஞ்சிட்ருக்கோம். செம்ம வேர்வையாக இருந்தது. பாருங்கள் சுற்றி தாங்கவே முடியலை. டச்சு அந்த ஊர். ஸோ செம்ம வெயிலாக இருந்தது. பக்கத்தில் பறவைகள் சவுண்டெல்லாம் நல்லா கேட்குது. பாருங்கள் மேலே அந்த தென்னை மரத்து மேலே ஒரு குருவி ஒன்று உட்காந்துட்டு சூப்பராக கட்டுது. வாங்க வேர்த்து நல்லா விறுவிறுத்து எனக்கு வேர்த்து போச்சு. வாங்க நம்ம திருப்பி இன்னொரு சட்டி இருக்குல்ல, அதில் உள்ள மாவெல்லாம் எடுத்து புளிஞ்சுருவோம். இதுக்குள்ள பாதிக்கு மேலே எங்கள் அத்தை வந்துட்டாங்க. ஸோ அவங்க புளியிறாங்க. எல்லாம் 2 சேலைக்கு ஃபுல்லாக கரெக்டாக வந்துடுச்சு. புளிஞ்சிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு நாங்கள் கீழே போயிட்டோம். பிரேக்ஃபாஸ்ட்டு அதெல்லாம் வந்துட்டு ரெடி பண்ணணும், செய்யணும். இருந்தாலும் எங்கள் அக்கா இருக்காங்க, அவங்க செய்வாங்க. இருந்தாலும் மார்னிங் 4:30க்கு எழுந்திரிச்சு நானும் அவங்களும் தான் வத்தல் புளிஞ்சோம். அவங்க ஸ்கூல் பசங்களை கிளப்பணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க கீழே போயிட்டாங்க. ஸோ பாதியில் எங்கள் அத்தை வந்து எனக்கு ஜாயின்ட் ஆகிக்கிட்டாங்க.
இதுக்கு இடையில நிறைய கேப் இருக்குது. சாரீ ஃபுல்லாகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேப் இருக்க இடம் ஃபுல்லாக வந்துட்டு எங்கள் அத்தை வந்து வத்தல் பிழிஞ்சு விட்டாங்க. இது நல்லா காய வச்சு அதுக்கப்புறம் இதை வந்து எடுத்துட்டு அதுக்கப்புறம் திருப்பி வந்து 1 வீக் நல்லா வெயிலே காய வச்சு எடுத்தோன்னா சூப்பராக நமக்கு வத்தல் ரெடி ஆயிடும். சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வத்தல். பச்சரிசி மாவு வத்தல். இன்னும் வந்து சோத்து வத்தல்லாம் போடுவாங்க. பழைய சாதம் நிறைய மீந்தம் இருந்ததுன்னா அந்த சாதத்தை அரைச்சிட்டு அதுலேயும் போடுவாங்க. அதுவும் சூப்பராக இருக்கும், நல்லாயிருக்கும் அந்த வத்தல். பட் நான் இந்த பச்சரிசியை கழுவிட்டு மாவு அரைச்சிக்கிட்டு வந்து அதை ஃப்ரெஷ்ஷாக கிண்டி இந்த மாதிரி தான் நாங்கள் எப்போவுமே வத்தல் போடுவோம். இப்போ பார்த்திங்கன்னா வந்துட்டு வத்தல் போட்டு முடிச்சாச்சு. கீழே வந்தால் வந்துட்டு பூரி அன்னைக்கு எங்கள் வீட்டில் பூரி உருளைக்கிழங்கு மசாலா. ஆனால் நாங்கள் பூரி திரட்ட ஆரம்பிச்சனோட பசங்கள்லாம் வந்துட்டு நான் பூரி செய்கிறேன், நீ பூரி செய்கிறேன்னு சொல்லிட்டு எல்லாம் வந்துட்டு அந்த பூரி மாவை எடுத்து வச்சுக்கிட்டு அதை அவங்க திரட்டி அது மாதிரி போட்டுட்ருக்காங்க. லீவு பசங்களை சமாளிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எல்லா பேரண்ட்ஸுக்குமே இந்த இது இருக்குன்னு நினைக்கிறேன். பசங்க லீவ் விட்டால் பசங்க வந்துட்டு நமக்கு ஹெல்ப் பண்ணுறாங்களோ இல்லையோ நமக்கு வந்துட்டு சமையல் பண்ணோம் எந்த வேலை செஞ்சாலும் வந்துட்டு நமக்கு வந்து இடைஞ்சல் பண்ணுறதுக்கும் இருப்பாங்க. நம்ம வந்துட்டு அவங்கள வந்துட்டு எந்த வேலை செஞ்சாலும் வந்துட்டு நம்மளும் அதில் அவங்கள அந்த லீவில் தான் இன்வால்வ் பண்ணி அவங்களுக்கு வந்து பழக்கி கொடுக்கணும் நம்ம. இப்போ பாருங்கள், அந்த பூரியை வந்துட்டு பெரிய பூரியாக போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு என் மாமியார்கிட்ட பசங்களாம் சேர்ந்து குட்டி குட்டி பூரியாக இந்த ஒரு மூடியை வச்சு சின்ன மூடியை வச்சு கட் பண்ணி காயின் பூரி மாதிரி போட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பூரி கேட்டிருக்கானுங்க. அதுலேயும் என் பையன் பாருங்கள் பூரியை மாவை போட்டு திரட்டி எடுத்து இந்த மாதிரி பாம்பு பூரி செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி அவன் ஒரு சைடு, இப்படி எல்லா பசங்களும் சேர்ந்துட்டு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஷேப்பில் பாருங்கள் எப்படி பூரி செஞ்சு வச்சுருக்காங்க. இந்த பூரி தான் இன்றைக்கி பசங்களுக்கு அதுங்க செஞ்ச பூரியே வறுத்து கொடுத்தாச்சு. எங்களுக்கு பெரியவங்களுக்கு நாங்கள் நார்மல் எப்பவும் போடுற பெரிய பூரி, கறிக்குழம்பு, உருளைக்கிழங்கு மசாலா, பூரியோட காம்பினேஷன் சூப்பராக இருக்கும் அது ரெண்டுமே. இது பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம். நாங்கள் சின்ன வெங்காயம் வடகம் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன வெங்காயம் வாங்கியாந்து வச்சுருக்கோம். இதை நாங்கள் உரிச்சிட்டு இனிமேல் வடகம் செய்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணணும். இந்த சின்ன வெங்காயம் தாளிப்பு வடகம் எப்படி செய்கிறதுங்கிறது நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் காமிக்கிறேன்.